உண்மையாகவே நீங்க பதில் கொடுக்கணும்னா அண்ணாமலையுடைய குற்றச்சாட்டு, ஐயா எடப்பாடி பழனிசாமி அவருடைய குற்றச்சாட்டு, அண்ணன் அன்புமணி ராமதாஸோட குற்றச்சாட்டு, டெய்லியும் அண்ணன் சீமான் அவர்கள் அறிக்கை கொடுத்துருக்காங்க. அதுக்கு குற்றச்சாட்டு, அதுக்கு எதுக்காக ஒரு இதுக்கு நீங்க பதில் கொடுங்க. அப்படி கொடுத்துட்டு பேசுங்க. இல்லைன்னா நீங்க செஞ்சதெல்லாம் 100% உண்மை. நீங்க செய்த ஊழல்கள் உண்மை. நீங்கள் வேலை வாங்கி தரேன்னு 1020 கோடி ரூபாய் அடிச்சது உண்மை. நீங்க டிரான்ஸ்பர் பண்றேன்னு 880 கோடி ரூபாய் அடிச்சது உண்மை. டாஸ்மார்க் மூலம் பாட்டில் மூலம் 43,000 கோடி ரூபாய் கொள்ளையடிச்சது உண்மை. இன்னும் களிமவள கொள்ளை இருக்குது, ஆற்று மணல் திருட்டு இருக்குது. இப்படி பல விஷயங்களில் நீங்கள் பல லட்சம் கோடி ரூபாய் கொள்ளையடிச்சிட்டீங்க. நியாயப்படிக்கு 5 லட்சம் கோடி ரூபாய் இப்ப நம்ம கடன் ஏறி இருக்கலாம். திமுக உள்ள முக்கியமான நபர்கள் 5 பேரை தூக்கி உள்ள வைக்க வேண்டாம். அவரோட சொத்துக்களை பறிமுதல் பண்ணீங்கன்னா இந்த 5 லட்சம் கோடி ரூபாய் கடன் அடைச்சிடலாம். சூப்பரான ஐடியா சொல்றீங்க. உண்மை அதுதான். நீங்க வேணா மத்திய அமலாக்கத்துறையா இருக்கலாம், யாரா சிபிஐ இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம், லஞ்ச ஒழிப்பு தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறையா இருக்கலாம். நீங்க ஒரு என்கொயரி போட்டு தமிழ்நாட்டில் உள்ள எந்த அமைச்சர் வேணா எடுத்துக்கிடுங்க. அவங்களுடைய பின்னணி ஆராய்ந்து அவர் அரசியலுக்கு வரும்போது அவருடைய சொத்து மதிப்பு என்ன, அவர் செய்த தொழில் என்ன, இன்னைக்கு அவர்களும் அவர் குடும்பத்தாரும் அவர் பினாமிகளும் எத்தனை ஆயிரம் கோடி எத்தனை லட்சம் கோடி கொள்ளையடித்து வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத கரெக்டாக கணக்கு போடுங்க. நம்ம 11 லட்சம் கடன் ஈஸியாக அடிச்சிடலாம்.